ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிற வாட்ஸ்அப்பில் முக்கியமான 6 ஃபீச்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் சில ஃபியூச்சர் பீட்டா டெஸ்டிங் இருக்குது, சில ஃபியூச்சர் ஸ்டேபிளர்ஸ் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன் பை நான் வந்து பார்ப்போம். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ தொடர்ந்து கடைசி வாட்ச் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் வந்து டெஸ்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டெவலப்மெண்ட்டில் சிலது இருக்குது. அப்பப்போ வந்து பீட்டா டெஸ்டிங் வந்து ரோல் பண்ணிருக்காங்க. அண்ட் சில ஃபியூச்சர் வந்து எப்பயாச்சும் ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து ரோல் பண்ணிருக்காங்க. அண்ட் நான் வந்து பீட்டா டெஸ்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணி ஸ்டேபிள் வெர்ஷன் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பீட்டா வெர்ஷனுக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அந்த வீடியோ பார்த்து. அண்ட் பீட்டா வெர்ஷனில் சின்ன சின்ன பக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து 6 வாட்ஸ்அப் ஃபீச்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை நான் வந்து பார்ப்போம். கண்டிப்பாக முக்கியமான ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது. ஒன் பை நான் வந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர், வாட்ஸ்அப்பில் வியூவன்ஸ்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்கு வந்து ரெண்டுமே இருக்குது. ஒன்ஸ் அந்த வியூவன்ஸ் வந்து செட் பண்ணிட்டு நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணுறோம்னா அது வந்து அல்லது ஃபோட்டோ வந்து பார்த்துட்டு ஒன்ஸ் பேக் வந்தாங்கன்னா அது ஓப்பன் ஷோ ஆகும். மறுபடியும் கிளிக் பண்ணால் அதை பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் வரும்போது வந்து ஒரு சின்ன டிராபேக்காக கொடுத்துருந்தாங்க. ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து எடுக்க முடியாத மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அதே மெத்தட் வந்து நமக்கு வாய்ஸ் மெசேஜ்லயும் வந்து வியூ வந்து செட் பண்ணி முடியும். ஒரு பர்சனுக்கு நீங்க ஆடியோ மெசேஜ் வந்து ரெக்கார்ட் பண்றீங்கன்னா ஒன்ஸ் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சானா 1 சொல்லி நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செட் ஆயிரும். அதை செட் பண்ணிட்டு நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா அந்த பர்சன் அந்த ஆடியோவை கேட்டு முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே அல்லது கேட்காம கிளிக் பண்ணி டவுன் பண்ணி பார்த்துட்டு வெளியே வந்தாலே ஓப்பன் சொல்லி ஷோ ஆகும். ஸோ மறுபடியும் அவரால் வந்து ஓப்பன் பண்ணி கேட்க முடியாது. ஸோ இது நிறைய பேருக்கு கொஞ்சம் காண்டா இருக்கும் அண்ட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம். ஸோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அண்ட் எத்தனை பேருக்கு பிடிக்கல கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரெண்டாவது ஃபீச்சர், லாக்டு சாட்ஸ்ல இந்த அப்டேட் வந்து கொண்டு வர போறாங்க. அண்ட் இன்னும் வந்து இப்போ பீட்டா டெஸ்டிங் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பட் நான் இன்னும் வந்து அப்டேட் பண்ண பார்த்து செக் பண்ணி பார்த்தேன், வரல. ஸோ என்னதுன்னா லாக்டு சாட்ஸ் வந்து ஷார்ட் கட்ஸ்ல வந்து கொடுக்க போறாங்க. நம்ம ஒரு பர்சனை வந்து சேட் வந்து லாக் பண்ணோம்னா அந்த பர்சனோட அந்த சேட் பாக்ஸை கிளிக் பண்ணி மேலே வந்து கிளிக் பண்ணி அதுக்கு போய் சாட்ல கிளிக் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்து வந்து லாக் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஈஸி பண்ணுறதுக்காக நீங்கள் இன்ட்ரெஸ்ட்லேயே இருக்கும். ஸோ அதை வந்து லாக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே 3 டாட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே ஜஸ்ட் லாக் சாட் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட்கட்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. அண்ட் பெருசா ஒரு அப்டேட்டும் வந்து கிடையாது. உள்ள இருக்கிறது தூக்கி வெளியே வச்சிருக்காங்க. உள்ள இல்லையான்னு சொல்லி கேட்பீங்க, உள்ளே இருக்கு. ஸோ 2 மெத்தட்லையும் நீங்க சாட் லாக் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்த 3வது ஃபீச்சர் வந்து சாட் லாக்லேயே வந்து அப்டேட் வந்து கொடுக்க போறாங்க. இதுல என்னன்னா ஒரு முக்கியமா பிரைவசியை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சாட் லாக்லேயே ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? சொல்றேன். சாட் லாக் வந்து பண்ணுவோம். சாட் லாக் பண்ண உடனே ஒன்ஸ் எந்தெந்த பீப்புள்ஸ் நம்ம சாட் லாக் கொடுத்துருக்கோமோ முன்னாடி வந்து இன்டர்நெட்ல அதாவது இன்டர்ஃபேஸ்ல மெயின் இன்டர்ஃபேஸ்ல வந்து நம்ம மேலே வந்து ஷோ ஆகும். ஸோ லாக்டு சாட்ஸ் அதை நம்ம கிளிக் பண்ணி அதில் ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து கொடுத்து நம்ம படிச்சுக்குவோம். ஸோ இதுதான் வந்து இருந்துச்சு. அண்ட் யாராவது ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் லாக்டு சாட்ஸ்ல இருக்குன்னு சொல்லி வந்து காட்டி கொடுத்துரும். ஸோ இனிமேல் அதை நம்ம பார்க்கணும்னாலும் அதுக்கு ஒரு சீக்ரெட் கோட் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். லைக் உங்களோட மொபைலோட பின் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ செட் பண்ணிட்டு நம்ம ஒன்ஸ் அதை செட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஷோ ஆகாது. நம்ம சர்ச் பார்ல வந்து கிளிக் பண்ணி சீக்ரெட் கோடை வந்து போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்க்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன்ல வந்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் லாக் பண்ணோம்னா ஜஸ்ட் சீக்ரெட் கோடை வந்து டைப் பண்ணி என்டர் பண்ற மாதிரி தான் இருக்கு. அந்த அதர்வைஸ் வந்து ஷோ ஆகாது. பேருக்கு இந்த ஃபியூச்சர் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ எத்தனை பேருக்கு இந்த ஃபியூச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நாம் பார்க்க போற 4th ஃபியூச்சர், பாஸ்கீஸ். இந்த ஃபியூச்சர் வந்து நீங்க மேபி கேள்விப்பட்டிருப்பீங்க. கூகுளோட ஜிமெயில இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வே டு சைன் இன் மெத்தட் சொல்லலாம். நம்ம பாஸ்வேர்டு கொடுத்து சைன் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் பாஸ்கி கொடுத்தாலே வந்து போதும். ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஈஸியாக வந்து லாகின் பண்ணிக்க முடியும். அதே மெத்தட் இப்போ வாட்ஸ்அப்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து இந்த ஃபியூச்சர் செட்டிங்ஸில் அக்கௌண்ட்ஸில் பாஸ்கின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி கிரியேட் பாஸ்கி வந்து கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் அந்த மெயிலே வந்து கேட்கும். ஸோ ஜஸ்ட் சிங்க் ஆயிரும், ஒரு ப்ராப்ளம் இல்லை. கண்டினியூ கொடுத்துட்டு உங்களோட ஸ்க்ரீன் லாக் யூஸ் பண்ணி நீங்கள் எனேபிள் பண்ணாத போல் ஜஸ்ட் பாஸ்கி வந்து எனேபிள் ஆயிரும். அண்ட் நீங்கள் ஒரு வேளை மறுபடியும் அந்த வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோ அல்லது மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணும்போது ஓடிபிக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்லி தேவை கிடையாது. ஓடிபி நம்ம கொடுத்து சில டைம்ஸ் வராமல் கூட போகலாம். அப்படி வெயிட் பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அல்லது ஃபேஸ் ஐடி அல்லது பாஸ்வேர்டை கொடுத்து ஈஸியாக வந்து லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து பாஸ்கி வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு மெத்தடில் வந்து நம்ம வந்து சைன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அடிக்கடி யாரும் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறோம், எப்பயாச்சும் அன்இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணான்னா அந்த பாஸ்கியை நம்ம ரிவோக்கும் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேயே ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, அப்டேட் வந்துருச்சு. அண்ட் நம்ம பார்க்க போகிற 5th ஃபியூச்சர், வீடியோ மெசேஜ் வாட்ஸ்அப்பில் இருக்குது. அது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துச்சு, யூஸ் பண்ணோம். அண்ட் இப்போ போய் செக் பண்ணி பார்த்து எனக்கு வந்து வரல. ஸோ எத்தனை பேருக்கு அந்த ஃபியூச்சர் இன்னும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஒரு பர்சனோட சேட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம கீழே ஆடியோ ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் டேப் பண்ணுறது மூலமாக ஆடியோ டு வீடியோக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகுது. ஆல்ரெடி இருந்துச்சு. பட்
இப்போ வந்து காணோம், மறுபடியும் வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மாற்றி மாற்றி விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ எத்தனை பேருக்கு இன்னும் அந்த ஃபியூச்சர் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஸ்விட்ச் பண்ணிக்கிற மாதிரி அப்டேட் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 6th ஃபியூச்சர் வந்து ஒன்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் கால், வாய்ஸ் கால் ஆர் வீடியோ கால் பண்ணும்போது சம்டைம்ஸ் யாராவது ஒரு தேர்ட் பர்சன் நம்மளோட கால்ஸை வந்து ட்ராக் பண்ணலாம். மேபி நம்ம லொக்கேஷனை வந்து அதாவது உள்ளே வந்து பூந்து பார்க்கும்போது மேபி மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை தடுக்கும் விதத்தில் நம்மளோட ஐபி அட்ரஸ் மூலமாக நம்ம கால்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அப்படியே வந்து ஏதாவது உள்ள தேர்ட் பர்சன் எட்டி பார்த்தாலும் வாட்ஸ்அப்போட சர்வரில் போய் தான் வரனால ஸோ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த செட்டிங்ஸ் எங்கே இருக்குன்னா நம்மளோட செட்டிங்ஸில் ப்ரைவேசியில் லாஸ்ட்டில் வந்து அட்வான்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொடெக்ட் ஐபி அட்ரஸ் இன் கால்ஸ் சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் கால், வாய்ஸ் கால், வீடியோ கால் பேசும்போது உங்களை யாராவது இந்த மாதிரி தேர்ட் பர்சன்ஸ் வந்து நம்மளோட லொக்கேஷன் வந்து ட்ராக் பண்ண நினைக்கும் போது அது வந்து பண்ணாது. ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். அண்ட் இதை எனேபிள் பண்ணுற மூலமாக உங்களோட கால் குவாலிட்டி கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேனா தாராளமாக எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 6 ஃபீச்சர் வந்து பார்த்துருப்போம். அண்ட் இதில் சில ஃபீச்சர் மேபி நான் 3 ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாஸ் கீ, ஐபி ப்ரொடெக்ட், வியூவன்ஸ், இந்த 3 ஃபீச்சர் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் பேலன்ஸ் இருக்க 3 ஃபீச்சர் இன்னும் வரல. ஸோ வந்ததுக்கப்புறம் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ வந்துச்சுன்னு சொல்லி ஷார்ட்ஸாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்தெந்த ஃபீச்சருக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க, எந்தெந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஆல்ரெடி வந்துருச்சு, நீங்கள் பீட்டா டெஸ்ட்டில் இருக்கீங்களா இல்லை ஸ்டேபிள் வெர்ஷன் இருக்கீங்களா, ஸோ எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கூட இருக்கும், ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் நல்ல சந்திக்கிறேன்.